உறவுகளுக்கு அன்பான வணக்கம். ஜீ தமிழினுடைய சரிகமபா நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு காணொளி எங்களுடைய யூடியூப் தளத்திலே வருவது வழக்கம். அதிலே அதிகமான காணொளிகள் ஈழத்தினுடைய பாடகர் சபீஷனை பற்றியதாக இருந்திருக்கிறது. காரணம், அவர் பல கஷ்டங்களை கடந்து தென்னிந்தியாவினுடைய ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய சரிகமப மேடையிலே ஏறி இருக்கிறார். இரண்டாவது முறையாக முயற்சி செய்து அதை வெற்றியாக கைகூடி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய முதல் தருணத்திலிருந்து ஒவ்வொரு மேடை அனுபவங்களையும் நாங்கள் காணொளிகளாக தந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அவர் பற்றிய அதிகமான விமர்சனங்கள் அந்த ஆரம்ப மேடையிலிருந்து வந்தது உங்களுக்கு தெரியும். எனவே ஒவ்வொரு மேடைகளையும் கடந்து இறுதியாக நடைபெற்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய சுற்று, அவருடைய பாடல்களை மட்டுமே பாடக்கூடிய சுற்றாக ஒலித்திருந்தது. கேப்டன் விஜயகாந்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன் அவர்களும் கூட வந்திருந்தார். இந்த சுற்றிலே சபீஷனோடு இணைந்து ஈழத்தினுடைய ஒரு பாடகிதான் தரங்கினி அவர்கள் பாடியிருந்தார். இவர் ஏற்கனவே கூட ஒரு சுற்றிலே இவரோடு இணைந்து பாடியிருக்கிறார். எனவே இந்த பாடலும் மிக அழகாக பாடப்பட்டிருந்தது. ஒரு அழகான மெலோடி பாடலை சபீஷனோடு இணைந்து தரங்கினியும் கொடுத்திருந்தார். சிந்திய விண்மணி சிப்பியில் முத்தாச்சே என்று சொல்லி தொடங்கக்கூடிய அந்த பாடல், சபீஷன் அவர்கள் இந்த போட்டியிலே தரங்கினியோடு இணைந்து மிக அழகாக பாடியிருப்பார். எனவே விஜயகாந்தினுடைய சுற்றிலே மிக அழகான பாடலை தந்ததற்காக அந்த பாடலை ரசிக்கக்கூடியவர்களாக அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்களும் நடுவர்களும் இருந்தார்கள். எனவே மிகச்சிறப்பாக பாடி முடித்த பிறகு ஒவ்வொருவரும் அவர்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுகிற போது தரங்கினி மிக அழகாக பாடினீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படுற அதே நேரத்தில் சபீஷனுக்கு மீண்டும் ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைத்திருக்கிறது. எனவே தான் சந்தித்த அத்தனை மேடைகளிலும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை தன்னுடையதாக்கி இருக்கிறார். கோல்டன் சவரை பெற்றிருக்கிறார். ஒரு தடவை பிளாட்டினம் சவர் கூட அவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் அவர் மேடையில் அழுது புரண்ட போது அது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய காதுபட கூட பலரும் பேசியிருந்த விஷயம், அவர் ஓவரா நடிக்கிறார், ஓவர் ஆக்டிங், பில்டப், இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகும் கூட அவர் அம்மா சென்டிமெண்டோடு பல விஷயங்கள் பேசிய விஷயங்கள், இது எல்லாமே தன்னுடைய நிலையில் தான் அந்த இடத்தில் இருந்தா சில வழி இப்படி இருக்கலாமோ என்று நினைக்காமல் அந்த விடயத்தை ஒரு பேசுபொருளாக எடுத்து அது தொடர்பான விமர்சனங்களை அதிகமானவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அது அவருக்கும் கூட கவலையை கொடுத்திருந்தது. ஈழத்திலிருந்து ஒரு பாடகராக உள்நுழைந்து அந்த இடத்தை தக்க வைப்பதற்காக இப்போது போராடி கொண்டிருக்கிறார். மிக முக்கியமாக வந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடியாக அவர் பெறக்கூடிய ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கோல்டன் சவரும் இருக்கிறது. எனவே அவர் திறமையால் மட்டுமே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பில்டப்பாலோ அல்லது சோகமான விஷயங்களை கையில எடுத்துக்கொண்டு அதனூடாக ஒரு அனுதாப வாக்கியை பெற்றுக்கொண்டு அவர் அந்த போட்டியில் நீடிக்கவில்லை என்பதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். எனவே மிக முக்கியமாக அவருடைய திறமை, அவருடைய பாடும் குரல் வளம் மிக அழகாக பலரையும் கவர்ந்திருக்கிறது. ஈழத்தை தாண்டி அவர் தமிழகத்தினுடைய பல ரசிகர்களை வென்றவராக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறார். எனவே அதன் காரணமாகத்தான் அவருக்கு அடுத்தடுத்த சுற்றுகளிலும் மிக விரைவாக பயிற்சியோடு முயற்சியோடு நல்லபடியாக பாடக்கூடியதாக இருக்கிறது. ஈழத்திலிருந்து சென்றதை விட அவர் இப்போது பட்டை தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. எனவே இங்கு வருகிற போதும் மீண்டும் ஒரு சிறந்த பாடகராக, ஒரு பின்னணி பாடகராக வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்த போட்டியிலும் வெற்றி வாகை சூடுவதற்கு மிக அழகாக எந்த ஒரு விமர்சனத்தையும் காதில் எடுக்காமல், எந்த ஒரு குறைகளையும் கவனத்திலே எடுக்காமல் பயிற்சி முயற்சியோடு உங்களுடைய பயணம் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி சபீஷனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம் ரசிகர்களின் சார்பிலேயே.